அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ். நீட் 2024 உடைய டென்டேட்டிவ் என்டிஏ ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் குழந்தைகள் ஒரு அப்ராக்சிமேட்டா என்ன மார்க் வரும் அப்படிங்கறத பார்த்துருப்பீங்க. இதுல ஆன்சர் கீ சேலஞ்சஸ் பண்றீங்க. ஒரு சில குழந்தைகள் ஆன்சர் கீ சேலஞ்சஸ் பண்றாங்க. அதே நேரத்தில் சென்டரும் பண்ணுவாங்க. எக்ஸாமினேஷன் அதாவது நீட் கோச்சிங் சென்டரும் சேலஞ்சஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி OMR சேலஞ்சஸ் உங்களுக்கு தேவைப்பட்டா அது OMR ஷேடிங்க்கும் அந்த ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது இந்த OMR சேலஞ்சில் உள்ள போய் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்பான்ஸையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷனில் அது நமக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இடம் கிடைக்குமா இல்லை பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் இடம் கிடைக்குமா என்கிற ஆர்வம் குழந்தைகளுக்கும் அந்த குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் இருக்கத்தான் செய்யுங்க. பட் இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான வீடியோ. பட் இந்த வீடியோவை பேஸ் பண்ணி நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற முடிவு பண்ணாதீங்க. இது உத்தேசமா ஒரு அப்ராக்சிமேட்டா நம்மளுடைய லாஸ்ட் இயர் டேட்டாஸ் எல்லாம் பேஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம். எதுக்காக? ஒருவேளை நமக்கு கிடைக்கலன்னா நம்ம அடுத்தது என்ன பிளான் பண்ணலாம். இப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நமக்கு கிடைக்கல அப்படின்னா பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு நம்ம பிளான் பண்ணி வைக்கணும் இல்லைங்களா, ஃபீஸ் கட்டணும். ஒருவேளை பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் பார்டர் ஜோன்ல இருக்கீங்க அப்படின்னா நிறைய கல்லூரிகள் ஃபீஸ் 10 லட்சம் 11 லட்சம் வரைக்கும் நமக்கு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது நீங்க ஒரு சில கல்லூரிகள் 7 lakhs 8 lakhs வாங்குறாங்க, ஒரு சில கல்லூரிகள் 9 lakhs வாங்குறாங்க, ஒரு சில கல்லூரிகள் ஹாஸ்டலோட சேர்த்து 10 lakhs வாங்குறாங்க, ஒரு சில கல்லூரிகள் 11 லட்சம் வரைக்கும் பிரைவேட் யூனிவர்சிட்டியில ஃபீஸ் இருக்குதுங்க. அப்போ நம்ம பார்டர்ல இருக்கிற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கிற குழந்தைகள் அந்த பெற்றோர்கள் என்ன பண்ணணும், நம்ம பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் போகணும்னு முடிவு பண்ணீங்கன்னா அதுக்கான நமக்கு பண வசதிகளை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் இல்லைங்களா. ஏன்னா இன்னும் ஒரு மாசம் நம்ம கவுன்சிலிங், ஒரு மாசம் 1 month 1.5 months கவுன்சிலிங் ஆரம்பிச்ச சுச்சுவேஷன் இருக்கும்போது அப்போ நம்ம அதை தயார்படுத்திக்கணுங்க. அப்போ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் மட்டும் பண்ணிருங்க. எங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ஒரு அப்ராக்சிமேட்டான அனலைசிஸ் மட்டும் கிடையாது, ஒரு தம்ப் ரூல் பேஸ் பண்ணி ஒவ்வொரு வருஷம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கும் பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கும் என்ன கட் ஆஃப் டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணியும் பார்க்குறோம். ரேங்க் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். லாஸ்ட் இயர் எந்த மாதிரி ரேங்க் இருந்தது, அதுக்கு முந்தின வருஷம் எந்த மாதிரி ரேங்க் இருந்தது அப்படிங்கிறதையும் பார்க்க போறோங்க. ஸோ 2022 பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி ரேங்க் 5646, கட் ஆஃப் 474 ஓப்பன் கேட்டகரிக்கு. பிசிஏ பொறுத்த வரைக்கும் 3827 கம்யூனிட்டி ரேங்க் 5452. இது தேர்ட் ரவுண்ட்ல முடிஞ்ச கட் ஆஃப்ங்க. 341 பிசிஎம் ரேங்க் அண்ட் 458 இஸ் அ கட் ஆஃப் மார்க். அப்போ எம்பிசி பொறுத்த வரைக்கும் 1822 439 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆச்சுங்க. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 1238 343 மார்க்ல க்ளோஸ் ஆச்சு. எஸ்சிஏ 258 and 261 கட் ஆஃப். ST 92 and 214 கட் ஆஃப்ங்க. ரேங்க் கம்யூனிட்டி ரேங்க் 2023 பொறுத்த வரைக்கும் 6334 ரேங்க்ல ஓப்பன் கேட்டகரி க்ளோஸ் ஆச்சு. கட் ஆஃப் மார்க்கை பொறுத்த வரைக்கும் 502 இன்க்ளூடிங் பிரைவேட் யூனிவர்சிட்டி வச்சு தான் நான் சொல்லியிருக்கிறோங்க. பிசிஏ பொறுத்த வரைக்கும் 3920 493, பிசிஎம் 389 481, எம்பிசி 2073 ரேங்க் வரைக்கும் போயிருக்கு. 474 வரைக்கும் நமக்கு கட் ஆஃப் க்ளோஸ் ஆச்சுங்க. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 1355 394 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆச்சு. எஸ்சிஏக்கு 309 ரேங்க்ல க்ளோஸ் ஆச்சு 315 அண்ட் எஸ்டிக்கு 90 ரேங்க்ல க்ளோஸ் ஆச்சு 301. அந்த ரேங்க் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் மாறுங்க, ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கும், கட் ஆஃப் மாறும். பட் இந்த ரேங்க்லையுமே எப்போ மாற்றங்கள் வரும் அப்படின்னா பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி செலெக்ஷன் இருக்கு, ஃபினான்சியல் ஆஸ்பெக்ட்டுங்க. அப்போ பொருளாதார சூழ்நிலை அப்படிங்கிறது மிக முக்கியமா இருக்கிறதுனால இது மாறுதலுக்கு உட்பட்டது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த வருஷம் ஒருவேளை பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் அதாவது 1-2 கல்லூரிகள் வர மாதிரி இருக்கிற பட்சத்துல நமக்கு ரேங்க் அப்படிங்கிறது ஓப்பன் கேட்டகரிக்கு ஒரு 6500 ரேங்க் வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற உத்தேசமான ஒரு பதிவுங்க. பிசிஏ பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்னா 2000, பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்னா 4000 அப்ராக்சிமேட்டா வச்சுக்கோங்க. அது 2000 ரேங்க் இருந்தீங்கன்னா நமக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு சேஃப். 4000 ரேங்க் இருந்தோம் அப்படின்னா பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு சேஃப். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 195 200 வரைக்கும் வரும். இங்க 400 வரைக்கும் வரலாம்ங்க. மேபி 390 க்ளோஸ் ஆகலாம். பினான்சியலா எப்படியெல்லாம் அந்த குடும்ப சூழ்நிலைகள் இருக்கிறத பொறுத்து இந்த வருஷம் மாணவர்கள் நிறைய ரிப்பீட் பண்ண போறக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம். என்ன காரணம்னா ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. அவங்க கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைக்கல அப்படின்னா பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் போறதுக்கு பதிலாக அவங்க ரிப்பீட் ஆப்ஷன் போறக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம். அப்ப எவ்வளவு மாணவர்கள் இந்த வருஷம் ஃப்ரெஷர்ஸ் ரிப்பீட் போறாங்கிறத பொறுத்தும் பொருளாதார சூழ்நிலைகளை பொறுத்தும் மாற்றங்கள் இருக்குங்க. அப்போ எம்பிசியை பொறுத்த வரைக்கும் பாருங்க 2100 ரேங்க்குள்ள இருந்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கும். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 1400 ரேங்க் மேபி த சேஃப்.
எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 310 ரேங்க் அண்ட் எஸ்டி 100 ரேங்க். இந்த சுச்சுவேஷன்ல குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபீஸை தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. எக்ஸ்ட்ரா ஃபீஸ் என்ன வாங்குறாங்க, அது உங்களால் முடியுமா? நம்ம 1 வருஷம் படிக்க போகிறது கிடையாதுங்க, 5 வருஷம் கட்ட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, என்னோட டாக்டருக்கு நான் ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணும்போது கூட அப்போ ஒரு 3 வருஷம் கட்டுறது நமக்கு ஒரு பெரிய பேர்டனாக தெரியலை. எப்படியாவது கஷ்டப்பட்டு கட்டிடுறோம். கடைசி 4வது வருஷம் 5வது வருஷம் கட்டும் போது நமக்கு ஒரு கஷ்டங்கள் வர மாதிரி சுச்சுவேஷன் இருக்குதுங்க. ஏன்னா 5 வருடம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய காலம். ஸோ அந்த காலத்தில் நம்ம அதே மாதிரி சுச்சுவேஷன் நம்ம டிராவல் பண்ண வேண்டி இருக்கும். அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். பிரைவேட் மெடிக்கல் காலேஜை செலக்ட் பண்ணும்போது கல்லூரி நல்ல கல்லூரியான பாருங்க, அதே நேரத்தில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு அஃபோர்டபுளான்னு பாருங்க. இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இந்த கட் ஆஃப் முடிவாக போகுது அப்படிங்கிறது புரிஞ்சுக்குவோம். அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல நமக்கு என்ன மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி மார்க் வரக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஓப்பன் கேட்டகரிக்கு 502 முடிஞ்சிருக்குங்க. அட்லீஸ்ட் ஒரு 520 பிளஸ் நமக்கு ஒரு சேஃப் கட் ஆஃபாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. 520க்கு மேலே இருந்தீங்கன்னா நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு அப்ராக்சிமேட் தம்ப் ரூல் அப்படின்னு சொல்ல போனா ஒரு 60 மார்க் டிஃபரன்ஸ் இருக்குங்க. நம்ம 570 சொல்லியிருக்கோம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு. பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு ஒரு 510 510க்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சேஃப். எல்லா கேட்டகரியுமே அப்ராக்சிமேட்டா இப்போ பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 550 சொல்லியிருக்கோம். இப்போ 495க்கு மேலே இருந்தோம் அப்படின்னா நமக்கு சேஃபாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன், இதுல மாற்றங்கள் இருக்கும். அதே நேரத்தில் எம்பிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம 545 சொல்லியிருக்கோம். அப்போ 490, அதாவது 490 ஆர் 485க்கு மேலே இருந்தால் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. ஒரு 20 மார்க் டிஃபரன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ராக்சிமேட்டா நம்ம ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் போட்டிருக்கோம். அதுல இருந்து ஒரு 60 மார்க் வரைக்கும் நமக்கு டிஃபரன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அதே மாதிரி எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 410 அல்லது 410 பிளஸ் இருந்ததுன்னா நமக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. அது நம்ம 465 சொல்லியிருக்கோம். ஸோ அதுலேருந்து ஒரு 60 மார்க் 410 ஆர் 415க்கு மேலே இருந்தால் நமக்கு கிடைக்குங்க. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 315, அங்கே ஒரு 400 சொல்லியிருந்தோம். அப்போ ஒரு 340, நம்ம ஆல்ரெடி 400 சொல்லியிருந்தோம். அப்போ 340 இஸ் சேஃப் மார்க்காக இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ராக்சிமேட்டாக ஒரு 340 இருந்ததுன்னா நமக்கு சேஃபாக இருக்க வாய்ப்பு இருக்கு. எஸ்டியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு ஒரு 370 சொல்லியிருக்கோம். இங்கே 301 லாஸ்ட் இருந்திருக்கு. அப்போ 320 பிளஸ் இருந்தால் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. இப்போ இது அப்ராக்சிமேட் தம்ப் ரூல் தான். ஸோ இதுதான் நிரந்தரமாக இருக்குமானா அதில் மாற்றங்கள் இருக்கும். ஸோ ஓசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 520 இஸ் அ சேஃப். ஸோ 520க்கு மேலே இருந்தீங்கன்னா சேஃப். பிசியை பொறுத்த வரைக்கும் 510 மார்க்குக்கு மேலே இருந்தால் பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 495 பிளஸ், எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 485 பிளஸ், அண்ட் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 410 பிளஸ், அண்ட் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 340 பிளஸ், அண்ட் எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 320 பிளஸ். இதில் ஒரு 10 மார்க் ஒரு டிஃபரன்ஸ் வரலாங்க. 310 30 மார்க் இன்க்ரீஸ் ஆகுமானா மேபி அப்ராக்சிமேட்டாக சொல்கிறோம், மேபி 20 மார்க் கூட இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ 30 மார்க் கூட இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ இந்த வீடியோ பேஸ் பண்ணி ஒன்றும் பயந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ மேபி 330 பிளஸ் கூட இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க. 330 பிளஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ 320, 330, 410, 485, 495, 510, 520 பிளஸ். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒருவேளை அடுத்தது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போகலாமா, இல்லை வேற படிப்பை தொடரலாமா அப்படிங்கிற இங்கே முடிவெடுக்க சுச்சுவேஷனில் இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.